Hello friends, welcome to Learners Forum. இப்போ நம்ம next set of parameters எல்லாத்தையுமே வந்து calculate பண்ணலாம். First நம்ம design impedance பார்த்தோம். இப்போ second reactance curves and cutoff frequency. So reactance curvesனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா x1, x2, x1 by 4 plus x2 அப்படிங்கிற terms எல்லாத்தையுமே நம்ம plot பண்ணிட்டு graph வந்து ஒரே சைடில் இருக்கா இல்லை ஆப்போசிட் சைடில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம ரியாக்டன்ஸை வந்து பிளாட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த F1ல இருந்து F2 வரைக்கும் நமக்கு ரியாக்டன்ஸ் கர்வ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சைடில் வந்து இருக்கும். அதாவது ஒன்று பாசிட்டிவ் சைடில் இருக்கும் இல்லைனா நெகட்டிவ் சைடில் இருக்கும். ஆனால் இந்த F1க்கு முன்னாடியும் F2க்கு அப்புறமா இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு x1உடைய கர்வ் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய x1 கர்வ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி x1 by 4 plus x2 கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கர்வ் வந்து இந்த சைடில் இங்கே நெகட்டிவில் இருக்குது அண்ட் F2க்கு அப்புறமா இங்கே பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைட்ஸில் இருக்குது. ஸோ சேம் சைடாக இருக்கும்போது நமக்கு ஸ்டாப் பேண்ட் வந்து நமக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்கும். ஆப்போசிட் சைடில் இருக்கும்போது நமக்கு பாஸ் பேண்டை ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் ஜென்ரலாக ரியாக்டன்ஸ் கர்வ்ஸுடைய கான்செப்ட். இங்கே நமக்கு 2 பாசிபிள் வேல்யூஸ் இருக்கிறதுனால நமக்கு கர்வ்ஸ் வந்து இந்த மாதிரி 2 டைம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியுடைய கண்டிஷனை வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஜென்ரல் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியுடைய கண்டிஷன் என்ன? Z1 by 4 plus Z2 is equal to 0. ஸோ இதிலிருந்து Z1 by 4 is equal to minus Z2 அப்படின்னு எழுதிட்டு இது ரெண்டு பக்கமே நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா Z1 square is equal to minus 4 into Z1 Z2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்டில் Z1 Z2க்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா R0 ஸ்கொயர் நம்மளுடைய கான்ஸ்டன்ட் கே செக்ஷனுடைய ரிலேஷனை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸோ Z1 square is equal to minus 4 into R0 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு இப்போ ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதிலிருந்து Z1 ஸ்கொயர் வேல்யூவை கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ Z1 வேல்யூ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். -1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு ஒரு J கிடைக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 into R0 அப்படின்னு நமக்கு இப்போ Z1 வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் இந்த வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வேல்யூ ஒன்று இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ ஒன்று இருக்குது. ஸோ சீரீஸ் ஆஃப் இம்பிடன்ஸ் Z1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃப்ரீக்வன்சிஸில் நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் F is equal to F1 அப்படிங்கிற லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் வந்து Z1 வேல்யூ நமக்கு பாசிட்டிவில் இருக்கும். ஸோ ப்ளஸ் J into 2 R0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியான F2வில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூவில் கிடைக்கும். ஸோ மைனஸ் J of 2 R0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சிஸுமே ஈக்குவலாக இருக்கிற கண்டிஷனில் தான் நமக்கு தேவையான கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒமேகா 1 L1 டிவைடட் பை 1 மைனஸ் ஒமேகா 1 ஸ்கொயர் L1 C1 இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஹாஃப் ஆஃப் த செகண்ட் வேல்யூ. ஸோ இங்கே வந்து லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இங்கே அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இங்கே ஒமேகா 1ல் இருக்குது, இங்கே ஒமேகா 2ல் இருக்குது அண்ட் நெகட்டிவ் சைன் இங்கே வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இதை ஃபர்தராக கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் ஒமேகா 2 ஸ்கொயர் L1 C1 இஸ் ஈக்குவல் டு ஒமேகா 2 பை ஒமேகா 1 இன்டூ ஒமேகா 1 ஸ்கொயர் L1 C1 மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெசனன்ஸ் கண்டிஷன் நம்ம இதுக்கு முன்னாடி டிரைவ் பண்ணியிருப்போம். ஒமேகா 0 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பை L1 இன்டூ C1 அப்படின்னு. இல்லை அப்படின்னா L1 C1 கூட நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் 1 பை ஒமேகா 0 ஸ்கொயர் அப்படின்னு. ஏன்னா இங்கே நமக்கு L1 C1 அப்படிங்கிறது டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம 1 பை ஒமேகா 0 ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் ஒமேகா 2 ஸ்கொயர் டிவைடட் பை ஒமேகா 0 ஸ்கொயர் இஸ் equal to omega 2 by omega 1 into omega 1 square divided by omega 0 square remaining minus 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஒமேகா 0 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா 1 ஒமேகா 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf அப்படிங்கிற ரிலேஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹர்ட்ஸில் நமக்கு ஃப்ரீக்வன்சி வேல்யூ F0 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு F1 F2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து F0 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 F2 அப்படின்னு நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெசனன்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெசனன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்ம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் 2 கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் F1 F2க்கு வந்து ஈக்குவலண்ட்டாக கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் ZOT, ZO pi, alpha, beta with respect to frequency நம்ம செக் பண்ணலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட்டு ZOT அண்ட் ZO பை வேரியேஷனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டி செக்ஷன் கன்சிடர் பண்ணியிருக்கும்போது R0ல இருந்து நமக்கு வேல்யூ வந்து இந்த மாதிரி குறையுது டு ரீச் த வேல்யூ ஆஃப் 0 அண்ட் இங்கேருந்து 0 வேல்யூ இங்கே வந்து நமக்கு ஸ்டாப் பேண்டில் தான் இருக்கும், அதனால் 0ல் மெயின்டைன் ஆகுது அண்ட் F2க்கு அப்புறமா அகெயின் நமக்கு வேல்யூ வந்து R0க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டி செக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கும்போது நமக்கு கிராஃப் வந்து இந்த மாதிரி வேரி ஆகுது. அதுவே பை செக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா R0லேருந்து இன்ஃபினிட்டிக்கு போய் இன்ஃபினிட்டியே மெயின்டைன் ஆகி மறுபடியும் இன்ஃபினிட்டியில் இருந்து நமக்கு R0க்கு ரீச் ஆகும். ஸோ இதுதான் டி செக்ஷன் அண்ட் பை செக்ஷனுக்கு இருக்கிற வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வென்சி. நெக்ஸ்ட் அட்டென்வேஷன் கான்ஸ்டண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா F1 அண்ட் F2ல இந்த மாதிரி வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபேஸ் கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வென்சியோட கிராஃபும் நமக்கு பார்த்தீங்கன்னா 0லேருந்து பை அண்ட் இன் பிட்வீன் நம்மளுடைய ஸ்டாப் பேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகிட்டு அகெயின் ஃப்ரம் -π to 0 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வேரியேஷன் ஆஃப் 3 parameters: கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ், அட்டென்வேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் ஃபேஸ் கான்ஸ்டன்ட்.